எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் 2 டேஸாக நிஃப்டி வந்து ஒரு ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமாக பஜாஜ் ஃபைனான்ஸ் உடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருந்தது. அதே நேரம் டாடா மோட்டார்ஸ் உடைய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்திருந்தது. மார்க்கெட் வந்து ஓவரால் ரெக்கவர் ஆகிருக்கு. முக்கியமாக இன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் எக்கனாமியை பற்றி யூஎஸ் ஃபெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசியை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் February 1 இந்தியாவில் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனியன் பட்ஜெட் வந்து சாட்டர்டே வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து சாட்டர்டே வந்து இந்த வாரம் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். என்ன மாதிரியான நார்ம்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போயுமே ஒரு 2 டேஸாக வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், மார்க்கெட் ஈவன் கீழே ஃபால் ஆனால் கூட வீக்லி க்ளோஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வீக்லி க்ளோஸுங்கிறது 23,150க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே சப்போர்ட் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். அப் டு 24,800 வரைக்கும் மினிமம் அப்சைடில் வந்து ரெக்கவர் ஆகலாம் இந்த வருஷம். ஃபர்தராக 25,500 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெக்கவர் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டுடைய க்ளோசிங் இந்த வாரத்துடைய வீக்லி க்ளோஸ் வந்து சாட்டர்டே க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடில் ரைஸ் ஆகினா கூட நிஃப்டி பாருங்கள், நேற்றுக்கு நம்ம வந்து இந்த டிராயிங் பண்ணோம். நேற்றுக்கு வந்து இந்த சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல தான் டிராவல் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போறதுனால கரெக்டா இந்த எட்ஜில் இருக்குதா. ஸோ 23,160, 170 இதுக்கு மேலே நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேன்லாவது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ரைட்னோ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்ல போய் சீட் ஆயிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபார் இன்ட்ராடே உங்களுக்கு மினிமம் 23,160, 170க்கு மேலே. ஃபார் நாளைக்கு இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மினிமம் 23,170க்கு மேலே ஒரு ஹவர்லி கேன் க்ளோஸ் ஆனால் மட்டுமே, பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க இந்த சைட்வேஸ் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகும். பொசிஷனலாக நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது. அதே நேரம் இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த இடத்துல அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருந்தது, 23,170க்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ஷார்ப்பாக அப்சைடில் ரைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு இந்த ஒரு ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 22,970 அண்ட் 22,770 இருக்கும். செகண்ட் சேம் சென்செக்ஸும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடக்கும். கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்க. இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து என்ன, சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 76,590 ஆர் 76,600ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, அதே நேரம் சப்போர்ட்டு, இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் ஆக்ட் ஆகும். 75,880 ஃபர்தராக கீழே ஃபால் ஆச்சுன்னா 74,900 வரைக்குமே ஃபால் ஆகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து இந்த எட்ஜில் இருக்கிறதுனால வி ஹாவ் டு வெயிட். நாளைக்கு வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபார்ம் ஆகுதா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் சைட்வேஸில் இருந்தது ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட் நோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கிறதுனால இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எடுக்கக்கூடாது. செல் சைடும் போகக்கூடாது, பை சைடும் போகக்கூடாது. ஏன்னா செல் சைடு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் சைடு வந்து போகலாம். இன்கேஸ் 76,290 அதுக்கு பிலோவில் ஒரு கேனல் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஷார்ப்பாக கரெக்ஷன் ஆகும். சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடில் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே பேங்க் நிஃப்டி பெரும்பாலும் ஃபால் ஆகலை. நிஃப்டி சென்செக்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது, மற்ற செக்டார்லாம் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது பேங்கிங் செக்டாரில் ஒரு பெரிய ஃபால் வந்து நடக்கலை. முக்கியமாக வந்து பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது.
சரி, இந்த ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டை தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து, இது நெக்லைன் சொல்லுவோம், இது இந்த நெக்லைன் சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. அப்போ இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது, இன்னைக்கு டேவுடைய ஹையை கட் பண்ணும்போது, நாளைக்கு இந்த ட்ரெண்டு ஃபர்தராக டுவோர்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். அதாவது 49,500 550 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழே உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆனாத நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு முக்கியமாக ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் பார்க்கல, பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக செல் ஆஃப்ல இருந்ததுனால. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஐஇஎக்ஸ் வந்து பார்த்தலாம். அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக 19% வரைக்கும் ஒரே நாளில் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது, பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஷார்ப்பாக அப் சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டெக். இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ரிவர்சல் 4CR மெத்தட்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். இந்த 4CR மெத்தடில் இதை அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சலில் 4CR மெத்தட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி தீபக் ஃபெர்டிலைசர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருப்பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இந்த இடத்துல லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 1200ங்கிறது சப்போர்ட் ஆகும். அப்சைடில் மினிமம் 1400 1450 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து ஐஎன்எக்ஸ் விண்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இதுதான் வந்து 19% வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இது வந்து 4CR மெத்தடில் ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் எல்என்டி டெக்னாலஜி. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ரெக்கவர் ஆன இடத்துல நிஃப்டி வந்து பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிற ஜோனில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மந்த் வந்து ஒரு ஷார்ப்பான அப்சைட் ரெக்கவரிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய டெக்னிக்ஸை, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இந்த சார்ட் வந்து டே வைஸாக இருக்கக்கூடிய சார்ட்டு. டே வைஸாக மார்க்கெட் வந்து சி பாயிண்ட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3 days வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்சைடில் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6700 வரைக்கும் அப்சைடில் வந்து ஆகலாம். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக அப்சைடு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிள். இது எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகும்னா, நீங்கள் ஹவர்லியில் இது வரைக்கும் டவுன் சைடு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுனாலே ஒரு ஷார்ப்பான மார்க்கெட் ரெக்கவரி வந்து நடக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக அப்சைடில் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு டே வைஸாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது, அப்சைடில் போகணும். ஓகே, இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளையுடைய ட்ரேடுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.